மத்திய பாஜக அரசு ஆட்சி அமைந்ததிலிருந்து குற்றவாளிகளையும் ஊழல்வாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்தியாவை பாதுகாத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கியிருக்கும் ஒரு அதிரடி ஆட்டம்தான் மக்களின் கவனத்தையும் மத்திய அரசு மீதான நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது. வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியா என்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் கொள்கையின்படி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை இந்தியாவுக்கு அழைத்து வருவதை தேசிய முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருப்பதாவது: தப்பியோடிய குற்றவாளிகளுக்கு எதிராக மத்திய அரசு 3 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக வைத்து செயல்பட்டு வருகிறது. அதாவது, உலகளவில் நடவடிக்கை எடுப்பது, மத்திய மற்றும் மாநில அமைப்புகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, மேலும் திறமையான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 401 தப்பியோடிய குற்றவாளிகளுக்கு எதிராக ரெட் கார்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மோடி அரசு பாரத் போல் தளத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் 1400க்கும் மேற்பட்ட மத்திய மற்றும் மாநில சட்ட அமலாக்க பிரிவு அலுவலகங்கள் இன்டர்போலுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குற்றவாளிகள் தொடர்பான தகவல்களை பகிரும் நடவடிக்கையின் வேகம் அதிகரித்து சில வழக்குகளில் தகவல் பரிமாற்றம் 3 முதல் 10 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளிடமிருந்து 18,762 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் நிதி மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளின் இருப்பிடத்தை கண்டறிய ஆபரேஷன் திரிசூல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புதிய அணுகுமுறையால் 2019 முதல் 36 நாடுகளிலிருந்து 274 குற்றவாளிகள் திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேபோல முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு 4 பேர் மட்டுமே அழைத்து வரப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஊழல், பாலியல், கொள்ளை என பல்வேறு விவகாரங்களில் ஈடுபட்டு தப்பிச் சென்றவர்களுக்கு தண்டனை கொடுத்து இந்தியாவின் இறையாண்மை மீட்கப்படுவதாக கூறப்படுகிறது.